ஊரை ஏமாற்ற, நம் ஊர் தமிழர்களை ஏமாற்ற திருக்குறளை இந்தியில் எழுதி வைத்துக் கொண்டு திருக்குறள் வாசிப்பதை போலவே அது இந்தி வார்த்தைகளை வாசித்து தமிழை திருக்குறளை இந்திய எழுத்துக்களிலே எழுதிக் கொள்வது. பாரதியார் பாட்டை, பாரதிதாசன் பாட்டை இந்திய எழுத்துக்களிலே 2 வரி எழுதி கொடுத்து விடுவது. அந்த 2 வரியை அவர் வாசித்து விட்டு நான் தமிழகத்துக்கு வேண்டியவன் என்று ஒரு பகல் வேஷம் போடுகிறார் நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி. எங்களை ஏமாற்ற முடியாது, எங்களை நீங்கள் வஞ்சிக்க முடியாது. நீங்கள் மேகதாட்டுவுக்கு மறைமுக ஆதரவு கொடுத்திருப்பதன் மூலம் உங்கள் முகத்தை கிழிந்து விட்டது. மோடி தமிழ்நாட்டுக்கு நான் எல்லாம் செய்து முடித்து விட்டேன் என்ற வகையிலே பேசியிருக்கிறார். மிஸ்டர் மோடி, யூ கேனாட் cheat the people of தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்ற முடியாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைக்கும். எவ்வளவு கட்சி சொல்றாங்க நாங்கெல்லாம் கூட்ட மந்திரி சபையில பங்கேற்கணும். அதனால அவங்களுக்கு ஆசை இருக்கும். அண்ணா திமுக தொண்டனா இருக்கட்டும், தமிழ்நாட்டு மக்களாக இருக்கட்டும், கூட்டு மந்திரி சபையை என்றும் விரும்ப மாட்டார்கள். கூட்டணியை விரும்புவார்கள். ஒரு திமுக தோற்படிக்க கூட்டணியை விரும்புவார்கள். அதற்கு எல்லா கட்சிகளும் சேரும். ஆனா ஆட்சி என்பது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிதான் அமையும் என்பது நம்ம சொல்லிக்கிறோம். அப்பா டீ கடையில் போய் டீ கொடு, வடை கொடு அப்படின்னு கேட்கணும். என்ன சொல்கிறீங்க? இல்லை கடலை மிட்டாய் கொடு, இல்லை கூல்ட்ரிங்க்ஸ் கொடுன்னு கொடு. ரூபாயை கொடுத்து தான் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நான் கடையில் கேட்டேன் கொடுக்கலன்னு சொல்கிற மாதிரி இல்லை இது. அப்போ இந்த கடைக்காரனை எதிர்த்து சண்டை போடுவோம். இப்போ கல்ல விட்டு ஏறிடாடு அப்படின்ட்டா என்ன அர்த்தம்? ஆனால் தப்பு. அப்போ எங்களை வச்சு ஏமாற்றக்கூடாது. நீங்க எதுவும் கேட்குறீங்களா? தேர்தல் நேரத்தில் வந்து எந்த கட்சியோடையும் கூட்டணி அமைப்பு என்பது ஏங்க நாங்க எதை பத்தி பேசுறோம்? நீ இதுக்கு தான் அவர் நீங்க எதை பத்தி ஏதாச்சும் பேசுறீங்களா? இதை பத்தி ஏதாச்சும் பேசுறீங்களா? சப்ஜெக்ட் இந்த சப்ஜெக்ட் தான் தேவையில்லாத ரூட்டு. நம்ம பேசுறது எதை பத்தி பேசுறோம்? இதை பத்தி பேசுறோம். மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் கிடைக்கும். ஆனால் இவங்க செய்யாத அது காலத்தின் கட்டாயம். நம்முடைய அங்கேக்கனி மீனாட்சி சுந்தரேஸ்வரர் என்ன நினைக்கிறாரு? மதுரைக்கு மெட்ரோ ட்ரெயின் அதிமுக ஆட்சியில் தான் வரணும், எடப்பாடியார் தான் தொடங்கி வைக்கணும். அதுவும் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய கட்சியை ஆளுகிற அந்த கட்சி ஆட்சியில் தான் வரணும்னு சொல்லி தான் இன்னைக்கு சொக்கநாதரே விரும்புகிறார். மதுரை சுக்கநாதர் மதுரை மக்களை விரும்புகிறாங்கப்பா. அது வரலாறு ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழகத்தில். நம்ம எப்போவுமே வரலாறு தான் பேசுவோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம வரலாறு முக்கியம். தமிழ்நாட்டில் 2026 பீகார் மாடலில் ஒரு ஆட்சி வரணுங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. பீகார் மாடல்னால் வெளிப்படையாக கூட்டணி ஆட்சி, கூட்டணி மட்டுமல்ல கூட்டணி அமைச்சரவையும் அமைய வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, பீகாரில் நிதிஷனுடைய வெற்றிக்கு பல காரணங்கள் இருக்கிறது. அதில் மிக மிக முக்கியமான காரணம் அவர் துணிந்து பூரண மதுவிலக்கை அமல்படுத்தினார். எனவே தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்துகின்ற அந்த கொள்கையோடும் தமிழ்நாட்டில் கூட்டணி அமைச்சரவை அமைய வேண்டும் என்ற அந்த கொள்கையோடும் தான் கூட்டணிகள், அரசியல் பேச்சுவார்த்தைகள் அமைய வேண்டும்ங்கிறது புதிய தமிழக கட்சியினுடைய நிலைப்பாடு. இங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றாரு? எஸ்ஐஆருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாரு. ஏன்னு கேட்டால் திமுக எதிர்க்குது, அதனால் நாங்கள் ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறார். சுப்ரீம் கோர்ட்டில் அதற்கு ஆதரவாக வழக்கு தொடர்ந்திருக்கிறாரு. பாஜகவுக்கு இன்னைக்கு நாடு முழுக்க பல மாநிலங்களில் அடிமைகள் இருக்கலாம், வாய்க்கலாம். ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி அடிமைகள் மாதிரி அதிமுக அடிமைகள் மாதிரி ஒரு கடைஞ்செடுத்த அடிமைகள் அவங்களுக்கு எந்த மாநிலத்திலையும் சிக்க மாட்டாங்க. உதயநிதி அப்செட்டு, செல்வ பெருந்தகை ஆப்சென்ட். நிகழ்ச்சிக்கு தலைப்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அவர் குறிப்பிட்டது போல நிச்சயம் அண்ணன் செல்வ பெருந்தகை அவர்களும் சரி, அந்த இயக்கமும் சரி, கரெக்டான நேரத்தில் எங்கே வரணுமோ போனால் தானே வர முடியும்.
எல்லோருக்கும் தெரியும், ஒரு 2-3 மாதமாக ஒரு மிகப்பெரிய சலசலப்பு. இந்த கூட்டணி என்ன ஆக போகுது, இது எந்த திசையில் போக போகுது, நிறைய பேர் குளிர்காய நினைச்சாங்க. அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பது போல் இன்னும் ஓரொரு மணித்துளிகள் ஒரு அறிவிப்பு வரும். எந்த காலத்திலும் இந்தியா கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாது. இது வலிமையாக இருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.